தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் தலைநகர் டெல்லிக்கு சென்றடைந்தார் தவிக தலைவர் விஜய். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக இன்றைய தினம் சிபிஐ முன்பாக நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கவிருக்கிறார். சிபிஐ அதிகாரிகள் கேள்விகளை எழுப்ப தயாராக இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது தலைநகர் டெல்லிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்றுவிட்டார் என்ற அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, அங்கு தலைநகர் டெல்லிக்கு தவிக தலைவர் விஜய் வந்துவிட்டார் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் எத்தனை மணி நேரத்தில், எத்தனை நிமிடங்களில் அவர் சிபிஐ அலுவலகத்தை வந்தடைவார் என்று எதிர்பார்க்கலாம்? முழு விவரங்கள். விஜயனுடைய விமானம் தற்பொழுதுதான் டெல்லி விமான நிலையத்தினுடைய 4வது முனையத்தில் வந்தடைந்திருக்கிறது. விமானம் தற்பொழுதுதான் தரையிறங்கக்கூடிய நிலையில் அது விமானம் ரன்வேயில் வந்து அவர் இறங்கி வாகனத்தில் ஏறி வெளியில் வர வேண்டும். அந்த நடைமுறைகள் முடிவதற்கு இன்னும் 10 நிமிடங்கள் வரை ஆகலாம் என்று கூறப்படுகிறது. எனவே விஜயை பொறுத்தவரை 10:40 மணி அளவில் காரில் சாலை மார்க்கமாக புறப்பட இருக்கிறார். அதனைத் தொடர்ந்துதான் அவர் சிபிஐ அலுவலகம் வந்தடைவார். விமான நிலையத்தில் இருந்து இந்த சிபிஐ அலுவலகம் வந்திருக்கக்கூடிய பகுதி என்பது ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் விஜய் வருவதற்கு காலதாமதம் ஆகும். பொதுவாக இந்த தூரத்தை கடப்பதற்கு என்பது டெல்லியினுடைய போக்குவரத்து நெரிசலை பொறுத்தவரை 1 மணி நேரம் வரை ஆகலாம். ஆனால் விஜய் தற்பொழுது டெல்லி போலீசாரினுடைய கான்வாயுடன் அணிவகுப்புடன் வர இருக்கிறார். எனவே ஒரு 40 நிமிடங்களுக்குள்ளாக விஜய் இந்த இடத்தை வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஒருவேளை விஜய் 10:40 மணி அளவில் புறப்படும் பட்சத்தில் 11:15 மணிக்கு 11 மணி 15 நிமிடங்கள் அளவில் சிபிஐ அலுவலகம் வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயனுடைய விமானம் இங்கு தரையிறங்கியதை அடுத்து இந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டு முழுவீச்சில் தயாராக இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த பகுதியில் பாதுகாப்பு பலமாக இருந்தாலும் கூட விஜயனுடைய விமானம் வந்திறங்கிய நிலையில் அனைத்தும் இங்கு தயார் நிலையில் இருக்கின்றன. சாலை முற்றிலுமாக டெல்லி போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விஜய் இந்த பகுதி வந்தடைந்ததும் நேரடியாக அவர் அலுவலகத்திற்குள் செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இங்கு தயார் நிலையில் இருக்கின்றன. எனவே 11:15 மணி அளவில் விஜயனுடைய வாகனம் இந்த பகுதியை, அதாவது சிபிஐ அலுவலகத்திற்கு வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டதும் ஒரு 40 நிமிடங்கள் 45 நிமிடங்கள் பயணித்து சாலை மார்க்கமாக விஜய் சிபிஐ அலுவலகம் வந்தடைய இருக்கிறார். 11:15 மணி அளவில் அவர் சிபிஐ அலுவலகம் வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 11 மணிக்கு அவர் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அவரினுடைய இந்த வருகை ஒரு 15 நிமிடங்கள் வரை தாமதமாகலாம் என்பதன் காரணமாக 11:15 மணி அளவில் விஜய் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக இருக்கிறார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.